ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஈஸியாக முட்டை கிரேவி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், நிறைய பேர் முட்டை கிரேவி செய்யும்போது முட்டை வந்து உடஞ்சி திரிஞ்சு போயிடும். ஆனால் இப்படி செஞ்சு பாருங்கள், முட்டை முழு முட்டை அப்படியே இருக்கும், உடையாமல் ஃபுல் பாயில் மாதிரி இருக்கும். நல்லா டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருக்கும். இதை வந்து நீங்கள் சப்பாத்தி, குருமா, சாப்பாடுலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டை எப்படி முழுசாக அப்படியே இருக்குது உடையாமன்னு. வாங்க எப்படி செய்யுதுன்னு. ஃபஸ்ட்டு கடாய் வச்சுருங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, சோம்பு போடுங்க. நல்லா கடுகு வெடிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அப்புறம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது நல்லா பொடியாக கட் பண்ணி அதை போட்டு நல்லா தாளிங்க. நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா தாளிங்க. இப்போ 1 ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கோங்க. அப்போதான் வெங்காயம் நல்லா சீக்கிரம் வெந்து வரும். நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா கலரி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்ல ஒரு ஸ்மெல்லு உங்களுக்கு தரும். அப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. திரும்ப இன்னொரு 1 ஸ்பூன் சால்ட் போட்டு இன்னும் நல்லா வதக்குங்க. இன்னும் தக்காளி நல்லா வதங்கி வரும். நல்லா வதங்கின பிறகு மஞ்சள்தூள் 1 ஸ்பூன், சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பெப்பர் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், உங்கள்கிட்ட டொமேட்டோ சாஸ் இருந்தால் கொஞ்சமாக 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இல்லைன்னா விட்டுருங்க. சும்மா ஒரு புளிப்பு தன்மைக்கு தான். போட்டு நல்லா கலரி விடுங்க. பாருங்க, ஒரு கலராக சூப்பராக இருக்குன்னு. லைட்டாக ஒரு 100 ml தண்ணி ஊற்றி நல்லா கலருங்க. இது அப்படியே மூடி ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நல்லா கொதித்து வரும். அப்படி பாருங்க, இவ்வளோ கமகமன்னு வாசனை தூக்குதுன்னு. இப்படி நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களை தங்க வழியிலே போடுவாங்க. அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அப்புறம் 3 முட்டை உடைச்சு, முழு முட்டையாக உடைச்சு அப்படி மேலேயே ஊற்றிக்கங்க. அது மேலே லைட்டாக சால்ட்டு மட்டும் தூவுங்க. அப்படியே லைட்டாக பெப்பர் போடுங்க. எல்லாம் உங்களுக்கு ஹாஃப் பாயில் மாதிரி சாப்பிட்ற ஒரு ஃபீல் கிடைக்கும். பாருங்க, பார்க்கும்போது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு. இது அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிருங்க. இப்போ எடுத்து அப்படியே அந்த முட்டையை லைட்டாக திருப்பி போடுங்க. பாருங்க, முட்டை உடையாமல் எப்படி ஃபுல்லாக அப்படியே இருக்குன்னு. இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்க, பார்க்கும் போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை வந்து நீங்கள் தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எது வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் ஈஸியாக. பிரேக்ஃபாஸ்ட் காலையில் குழந்தைங்கள விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டா பாருங்கள், முட்டை எப்படி உடையாமல் அப்படியே வந்துருக்குன்னு. பாருங்கள், எவ்வளோ ஹாஃப் பாயில் மாதிரி இருக்குன்னு. சாப்பிடும் போதே உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும் இது.